சலக்கால் வேணும்னு வந்து கேட்டா உத்து போட்டு சலக்கால பெரிய குடுத்தாச்சு போட்ட கால் கொத்து இருக்குது. ஐயா இதே மாதிரி என்னைய எதுக்குமே துணை கொண்டுதான் செய்யறேன். அதே மாதிரி என்னை கை தொட்டது வந்து இட்டு வச்சுக்கிறேன். நான் அள்ளிப்படியா இருந்து அம்பாரம் போட்டு விற்பனப்பா. ஓ என்ன ஜனம் பெருகுது பிடிச்சுக்கோ போகிறோம். மைசூர் ஐயா காயி அங்கார கருப்பு கொட்டையில ஒன்னும் போட்டு குழப்பிட்டு நிக்க வேண்டாம். இந்த அமாவாசை பூசை முடிகிற போது இந்த பட்டி பெருக்குதாயா பால் பொங்கு. அதே மாதிரி ஒரு காரியம் குடும்ப ரீதியா கேட்ட அந்த குடும்ப ரீதியா உண்டான காரியத்தை நடத்தி கொடுத்துட்டுனா கல்யாண காரியம். அதே மாதிரி கருவும் குறைச்சாச்சாயா. அது போக தொழில் முறையில கொஞ்சம் எல்லாம் வருமானம் எத்த கையா நிக்குது வர வேண்டியது பாக்கி நிக்குது கேட்டு நிக்கிறியா. அமாவாசை முடிஞ்சதுக்குள்ள ஒரு மாட்டு தர அமாவாசை முடிஞ்சதுன்னா அத்தனையுமே மீட்டு கொடுத்துருந்தாயா. இது சத்தியவா போதுமா போகிறோம். அடா எடப்பாடி ஐயா இல்லத்துல செய்வன கட்டு விளையாடுதப்பா புரியுதா. இந்த வாழ்த்து கருப்பு இல்லை அப்படின்னா இன்னைக்கு விடக்கூடாய் போயிருக்குமப்பா. கோட்டை சுத்தி 8 திக்கி காவலா நிக்கிறப்போ பயப்பட வேண்டாம். உன்னோட உறவே தான் பண்ணது புரிஞ்சுதா. மற்றவையெல்லாம் யாரும் இல்லை. காலச்சுத்திர பாம்பை கொத்தி வேடிக்கை பார்த்துருந்துச்சப்போ அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பேன் தாயும் தாக்குமா நான் இருக்கிறனாயா எந்த விதத்திலும் சேதாரம் சேராது. இனி அவங்க அடையாளம் காமிச்சு எது சிக்கல் பண்ணக்கூடாது. அதை நான் பண்ணிக்க வேண்டியது என்ற பொறுப்பு புரியுதா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். வா என்னை வந்து கையேந்திட்டீங்களா இன்னைக்கு வந்து இந்த நிமிஷத்துல இருந்து நான் அள்ளிப்படியா வந்து அம்பாரம் போட்டு கொடுக்கறனாயா. இது சத்திய வாக்கு. பயப்பட வேண்டாம். ராத்திரி சொப்பனத்தில் வரப்போம் போதுமா போகிறப்போம். தஞ்சாவூர் ஐயா என்ற பட்டிக்குள்ள வந்ததுக்கு எத்தனையோ மாற்றத்தை கொடுத்து வச்சிருந்தாயா. உள்ளந்தத்தளிச்சு உள்ளந்தத்தளிச்சு எத்தனையோ குறையில வந்து என் பட்டியல் நின்னேன். இன்னைக்கு எத்தனையோ மாற்றத்தை கொடுத்துன்ற பட்டி வாழ வச்சு கொடுத்துருக்கேன்னாயா. அதே மாதிரி அத்தனை சேதாரத்தை எடுத்து வீசியாச்சு. கூட பிறந்த பொண்ணாளுக்கு நீ மாற்றத்தை கொடுத்துடலாமாயா. கூட பிறந்த பொண்ணாளுக்கு அது நோவு நொடி அல்லதாயி புரிஞ்சுதா. அது ஏவல் சம்பந்தப்பட்டது. அந்த ஏவல் சம்பந்தத்தினால்தான் இன்னைக்கு பொண்ணா முடை கிடக்கா. அவளை நல்ல தீர்ப்பு கொடுத்து அவளுக்கு நல்ல காரியம் நடத்தி பேர் வாங்கி போடலாமாயா. இது சத்திய வாக்கு. அதே மாதிரி அடியானுக்கு கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போட்டாச்சு. நல்லபடியா நடத்தி பேர் வாங்கி கொடுத்தாயி கட்ட. இன்னைக்கு 2 பேர் வந்து கை ஏற்றிட்டீங்களா ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. இன்னைக்கு வரைக்கும் வெளியாதுனால இல்ல வந்து சேருவனப்பா கட்டை உடைச்சு பட்டியிலிருந்து வெளியே போறத கண்ணால கண்டுக்கா புரியுதா. அள்ளி படியாந்து போடலாம். இன்னைக்கு குழப்பத்தையெல்லாம் மனசுல போட்டு நிக்கிறியா. அத்தனைக்கு தாய் தப்பனா போட வந்து நிக்கிறேன். அம்மாவாசைக்கு பட்டியல் வந்து நெல்லு கோபத்துல வச்சுட்டா புரியுதா. வீட்டு முத்தத்துல வெத்த கண்ணு பங்கப்பட்டு நிக்குதுடா. வெத்த கண்ணு பங்கப்பட்டு நிக்குது. என்ன விடைன்னு தெரியாம முடிச்சுட்டு வந்து நிக்குது. வந்து நிக்கிச்சோ பார்க்கலாம். ஐயா பொட்டி மகன் இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு தத்த வச்சுட்டு நிக்குது. வெத்த கண்ணு ஆங்கன்னு கொஞ்சம் அலங்கோலமா நிக்குது. திசைக்கு கட்டுக்கு வரமாட்டேங்குது. இதை கட்டுல போட்டு ஏதோ ஒரு தொழில் அமைச்சு எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறாயா. அளவு கடந்த ஒரு தலைக்கு மேல சொன்ன சேர்த்து நிக்கிறேன். அதுக்கு விட கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறாயா. இன்னையிலிருந்து உங்க ரேட்டு கூட வந்து நிக்கிறேன். தாயும் தாப்பணுமா கூட வந்துடலாம். சத்திய வாக்கு போ கூட வர்றேன். அடியான திருத்தி போடலாம். இல்ல அடியான தலையை தனிவாக்கு சொல்லு. ஒரு நேரத்தில் ரசம் போட்டு கொடுத்து போ வரேன். போ பெங்களூர் பெங்களூர் தாயே ஊத்துக்குழி கருக்கு இருக்குன்னு பயமா இருக்குதா. சொத்து பிரச்சனை சிக்கல் இல்லாத எனக்கு முடிச்சு கொடு அப்படின்னு ஒன்று கேட்டுட்டு நிக்கிறியா. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். சொன்ன சொல்லு மாறாது. ஒரு இடத்துக்கு காமிச்சுக்கணும்னாயா அந்த தரத்துல போ. அந்த தரத்துல அள்ளிப்படியா போடலாம். அதுக்குள்ளாரையே மாற்றம் வருது புடிச்சுக்கோ புரியுதா. ஐயா தொழில் முறையிலாம் சில மாற்றத்தை கொடுத்துருக்கா. இன்னுமே அள்ளிப்படி அளக்கணும். அதே மாதிரி ஆதாயம் கொஞ்சம் கைக்கு வந்து சேரணும்னு கேட்டு நிக்கிறியா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஆடி முடிஞ்ச கையோட 2 ஆதாயம் பெரிய ஆதாயம். இந்த பட்டன் தட்டுறதுல உனக்கு உத்தரவு போடுறனாயா அதையும் முடிச்சுக்கோ. அதே மாதிரி இப்ப புது தொழில் ஒன்று ஆரம்பிச்சதுல கொட்டி கொடுத்து கொண்டாடி போடலாமாயா. கொஞ்சம் போட்டு குழப்பாம இருப்பாக்கலாம். இப்படி வண்டி வாங்குறது கொஞ்சம் போடு.
அதே பெங்களூர் கோடிக்கணக்கான சொத்து வராம இருந்ததை இன்னைக்கு நல்லா மாட்டி கொடுத்துருக்கா. அது போக கொஞ்சம் பாக்கி நிக்கிறது, அதை மீட்டு கொடுங்க கேட்டு நிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம், மீட்டு போடலாம். அவன் ஏமாத்த மாட்டானப்பா, அவன் பணத்துக்கு அலைஞ்சு திரியிறான், அவனுக்கும் கிடைக்க வச்சு உங்க கைக்கு வந்து சேர்த்துறேன். போதுமா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். அமாவாசைக்கு வந்து நெல்லு போகிறோம்பா. வேட்டைக்காரன் கோயில் கமந்தப்பாடி அடியா காரியம் நடக்கணும், கைகூட்டி கொடுக்கணும் வந்து கேட்டு நிக்கிறியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கிறேன், தொழிலையும் மாற்றத்துக்கு கொடுத்தாச்சு. நீ அள்ளி படியாங்க போடலாமாயா? அதே மாதிரி தகுந்த கல்யாணம் நடந்தே தெரியுது. சத்தியவாக்கு போ. போதுமா? ஐயா அந்த கருப்பாய் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது குழந்தை 6ஆம் பெருக்கி இன்னைக்கு பட்டியல வந்து சில உத்தரவு கேட்டியாயா? பூமி பிரச்சனைக்கு முடிச்சு தரேன்னு சொன்னேன், இன்னைக்கு முடிச்சு கொடுத்தாச்சாயா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இன்னொன்னு முறை போட்டு நிக்கிறேன், அந்த முறையும் முடிச்சு கொடுத்துருந்தாயா? ஓ அது முடிச்சு தந்துரும்பா. நீ காரி மத்தியும் கைவிட்டு போயிடுதா? இதை வீட்டு கொடுத்து பட்டியை வாழ வச்சு கொடுங்க கேட்டுட்டு நிக்கிற ஒண்ணு. ரெண்டாவது இன்னைக்கு ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாய் நிக்கிறாயா? 10 பணம் இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது. நான் எப்படி இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி உங்க இல்ல மத்திரி அக்னி மூலமா நிக்கிறாயா? எல்லாம் ஈட்டி கீட்டி பாஞ்சு மொத்தத்துல இன்னைக்கு வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா நிக்கிறாயா? இதை நல்லபடியா மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுங்க கேட்டுட்டு நிக்கிறாயா? வருமானம் தத்தளிக்குதுடா. புரியுதா? பயப்பட வேண்டாம். கட்டுல போட்டு கட்டத்திற்கு கச்சேரி மீதியில் விட்டுட்டாங்க. இந்த பட்டி முடங்கி இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான் வந்து நிக்கிறியாயா? பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்பேன் நான் இருக்கிற கட்டை உடைச்சு காப்பாத்தி அந்த சிக்கலுக்கு விட கொடுத்துடலாமாயா? முத்தா முகம் பார்த்து போடலாம். வச்சுக்கா, பத்திரம் வச்சுக்கா, ரசப்போட்டு கொடுத்துக்கா, செல்வாக்கு தாயே. நான் எப்படி இந்த கத்தி முனைமேல் நிக்கிறேன் பாத்தியா? அதே மாதிரி உன்ற பட்டி அத்தனை இன்னைக்கு ஊசி முனைமேல் நிக்குதாயா? ஒரு நல்ல காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குதாயி. காரியம் தாமசமா நிக்குது. பொன்னானுடைய காரியம் தாமசமா நிக்குது. இதுக்கு நல்ல கடன் போட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? தாய் அது வேற மாதிரி போயிடுதாயா? புரியுதா? நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணெல்லாம் பொண்ணை பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கனாலே அது வேண்டாம் வேண்டாம் தான் தள்ளிட்டு போலாம். புரியுதா தாயி? அதே மாதிரி கல்யாணம் பிடிக்காத மாதிரி தான் பேசுவதாயி. காரணம் வேற மாதிரியே நடந்து போச்சுதாயி. ஆராய்ச்சி பாரு, ஏமாந்த போல பொழைக்காத. அதுக்கப்புறம் கண்டு தெரிஞ்சு என்னை வந்து கையேந்து நீ நினைக்கிற மாதிரி என்ன பண்ணலாம்? இல்ல சென்னையில இருந்து வரமாட்டேங்கிறா? தனிமரமா வரணுமா தோப்பா வரணுமா? ஒண்ணு பயப்படாத. சொன்ன கிழமைக்கு வந்து கையேந்திட்டு போ, கூட வந்து நிக்கிறோம். பயப்படாத தாயி. எந்த விதத்திலையும் கவலைப்படாத ஐயா. அமாவாசையோட ஒரு பிரச்சனைக்கு முத்துப்புள்ளி வைக்கிற தாயி. இந்த பாலத்துக்கு இருக்க கோட்டையில கொடிநாட்டி போடலாம். இது சத்திய வாக்கு. நான் இருக்கிறவங்க உடைக்கிறோம், பேசுறது புரியுதா? அதே மாதிரி ஒன்னால பத்தி கவலைப்படாதீங்க ஐயா. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். கையில ஒப்படைக்கிறோம். ஒன்னா ஒட்டிமாக இந்த ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து செத்த குணமா வந்து நின்னையா? இன்னைக்கு எத்தனையோ மாற்றம் கொடுத்து, இன்னைக்கு அந்த ஆபத்துல இருந்து மீட்டு கொடுத்து, இன்னைக்கு மங்களிக்காரனுக்கு தொழில் அமைச்சு, இன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இந்த கொட்டிய இன்னைக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கா. இப்ப கொஞ்சம் உடம்பு தொந்தரவு இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல வீடு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா? தாயி இது சமாச்சாரம் வேற. இது ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது நோவு நொடி நினைச்சு நிக்க வேண்டாம். இது கொஞ்சம் சிக்கல் வந்து நிக்கிறாயே, அந்த சிக்கல் எடுத்துடலாம். படிப்படி அவளை தோக்கி விட்டு இந்த வட்டிக்கு பேர் வாங்கி தந்துறனாயா? இது வேற சமாச்சாரம் சொல்றதை புரிஞ்சுக்கணும். புரியுதா? மருத்துவத்துல காசு பணத்தை கொடு, நீயே மருத்துவக்காரிக்க இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருக்க கோட்டை கொண்டாடி தந்துற நல்லது பண்ணி கொடுத்துறனாயா? இந்தா ஒன்று பேச தனிவாரு தாயே. எத்தனையோ தடவை முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. இப்படி கைவிட்டு நழுவி போற மாதிரி நழுவி போயிட்டே நிக்குது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா தாயி? இது மேற்கொண்டு எழுதலாமா வேண்டாமாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் தாயி. வேண்டாம் தாயி, முயற்சி பண்ணு. நான் கூட வந்து நிக்கிறேன்.
எல்லாம் பங்கமில்லாம அதை பாஸ் பண்ணி கொடுத்து உனக்கு பதவி வாங்கி கொடுத்துறேன்னாயா என் பங்கமெல்லாம் முடிச்சு கொடுத்துட்றேன். அகனியமா நடத்து கூட வர்றப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகணும், தொழில் முறை நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வந்து ஒரு அடியாமது கேட்கறான். வர சொல்லு. சொத்து பிரச்சனைக்கு நிக்குதுடா, வர சொல்லு பார்க்கலாம். அடியா ஆங்கார கருப்பம் கோட்டையில அடா ஒட்டி போய் நிக்கி, கவலைப்படாத, என்னை நம்பி வந்துட்டீங்களா? தாயும் தகப்பனும் நான் கூட வந்து நிக்கிறது தைரியமான இல்லை. நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு தந்துருந்தாயா. இது வரைக்கும் நீயும் எத்தனையோ பக்கம் கையேந்தி பார்த்தாச்சு, ஒரு பக்கம் கை கொடுக்கல, கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்குது. இந்த பாலத்து கருப்ப கோட்டையில கொடிநாட்டி போடலாமாயா? அதே மாதிரி தொழிலையும் பெருக்கி போடலாம். கொஞ்சம் மனக்குறையில் நிக்கிறேன், அந்த மனக்குறைய இந்த அமாவாசையோடு முடிச்சு தரவா. அடியா எத்தனையோ தேவாதிட்டு போய் கையேந்தி பார்த்துட்டேன், எத்தனையோ பக்கம் போனேன், வீட்டுக்கு ஒன்னும் ஜமாளிக்க முடியல. அதே மாதிரி கள்ளம் பண்ணி வேடிக்கை பாக்குறாங்க. இதுக்கு விட கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? ஐயா நியாயமான பிரச்சனைக்கு கூட வந்துடுவேன், ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்பம் கோட்டையில தீர்ப்பு சரியா கொடுக்க புரியுதா? என்னை நம்பி நில்லு, ஒரு மனம் முடியாது. இது சத்திய வாக்கு, புரியுதா? யாரும் எவ்வளவு சொல்ல மாட்டேன், நீயே கண்டு தெரிஞ்சுக்கலாம். தங்கத்தை ஓட்டி காமிச்சிருப்போ ஐயா, உன்னால கையிட்டுருவேன்னு சொன்னேன், போயிட்டுதான். கருப்ப கோட்டையில என்னைக்குமே பொய்யேடு எடுக்க மாட்டேன், புரிஞ்சுதா? அதே மாதிரி ஆங்கன்னு கொஞ்சம் குறும்பொழுது கவலைப்பட்டு இருக்காது, அவனையும் கடையில போட்டுடலாமாயா, போட்டு அவனுக்கு ஒரு காரியத்தை முடிச்சுட்டுலாம், புரிஞ்சுதா? அதே மாதிரி சொத்தொன்னு கைவிட்டு போனதை கைதிட்டு கொடுத்துற கொஞ்சம் மனான அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணு, புரியுதா? இல்ல அப்படின்னா சொத்தை கொண்டு போயிருப்பாங்க. என்னை நம்பி வந்து நின்னதுக்கு இன்னைக்கு உத்தரவு போட்டாச்சாயா, பயப்பட வேண்டாம். ஓ அந்த ஆதாயம் கேட்டதுக்கு மஞ்சள் இருக்குது, மஞ்சளை போட்டுடலாமா இல்ல எப்படி கொஞ்சம் விலை ஏறி இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நிக்கிறேன் இல்லையா? இன்னும் விலை ஏறுமாப்பா, இன்னும் விலை ஏறு. போன தடவை போன நட்டத்தை இந்த தடவை எடுத்து கொடுத்துட்றேன், கடனையும் கட்டி போடணும், சொத்தை வாங்கிக்கணும். ஓ ஐயா தாயி ஏமாந்த போல போலச்சிய, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு ஏமாந்து நிக்கல, கையிட்டு போட்டு தலைக்கு மேல சுமையோட வந்து நிக்கிறாயா. வட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முறைக்கு தலைக்கு மேல சுமைச்சு சுமை மறக்கிறதுக்கு வழி தெரியாம நீ பட்டியத்திலையும் தத்தளிச்சு நிக்கிறாயா. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து இந்த சிக்கல் இருந்து விடக்கூடும் கேட்டு நிக்கிறாயா. ஆளாமா மட்டும் தலைஞ்சு இந்த வட்டி இன்னைக்கு அரைச்சு வேடிக்கை போட்டாங்கயா, விஜயா அசைச்சு வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 3 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு நிக்கிறியாயா. இந்த ஒரு வருஷ காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாது நிக்குது, என்னென்னமோ நடக்குது, எப்படி எப்படியே இருக்குதுன்னு பயந்துட்டு கிடக்குறியா. இதுக்கு நல்லது கொடுத்து பேர் வாங்கிட்டு வந்து கேட்டு நிக்கிறாயா, பயப்பட வேண்டாம். கூடவே வந்து நிக்கிறனாயா. இந்த அமாவாசைக்கு அப்புறம் மாற்று தரேன், சிலருக்கு மனசுல உதயத்தை கொடுத்துருக்கனாயா, அதே பிரகாரம் நடத்து பேர் வைப்போம். போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல, இன்னைக்கு பேர் வழங்கோடு, பேர் வழங்க வச்சு எனக்கு பட்டி பெருகோடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறாயா. அது போக இல்லத்துக்குள்ள கொஞ்சம் நிம்மதி இல்லாத நிக்கிறாயா, இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்குது உண்டா இல்லையா? தாய் குறை தீர்த்து போடலாம், அதோட பயப்பட வேண்டாம். அவன் அதை சொல்றான் இவன் இதை சொல்றான்னு சொல்லி பயந்துட்டு நிக்காத. இந்த பாலத்து கருப்ப தாய் தகப்பனுமா நான் இருந்து வர கொடுத்து வேடிக்கை காமிச்சிடலாமாயா, கைப்பற்றி கொடுத்தாங்க. இதை நீ போக்குவரத்துல தொழிலுக்கு வச்சுக்கோ. தாயி இதை ராத்திரி படுக்கும் போது நீ மென்னுதுன்னு முடிக்கிறோம் எடுத்துக்கா. அதே மாதிரி கல்யாண காரியம் ஒன்று நடக்கும்னு சொல்லி கல்யாண காரியமும் நடந்து இன்னைக்கு வரமேனு கேட்டு இன்னைக்கு வவுனாலே கனி அடிச்சு கொடுத்து இன்னைக்கு பிறந்தது குழந்தை பிறக்கிறது நல்லபடியா பிறக்கணும்னு சொல்லி என் பட்டியல வந்து கேட்டுட்டு நிக்குதுடா, வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். தாயி பட்டி அத்தனை இன்னைக்கு முடக்கி, இன்னைக்கு அடியானை முடக்கி இன்னைக்கு முண்டிக்கட்டுல போட்டு நிக்கிறாயா, செல்வாக்கோட முளைக்கிறியா. ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. ஆனா மரத்தை இன்னைக்கு அசைச்சு வேடிக்கை போட்டாங்க, புரிஞ்சா? மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மந்திரத்தையும் பார்த்தாச்சு, சாமிகளையும் கும்பிட்டாச்சு. இதுக்கு நல்ல விட விடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா. தங்க பக்கரமா நாங்க வச்சு கொடுத்தனாயா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்னை முழுமனச்சோடு இது வரைக்கும் கொண்டு காசு பணம் தொலைச்சது போது இந்த கனி, இந்த 2 கனி எப்படி தனி வாங்கணும் கேட்டுக்கா. அடியா தீராத குறைய தீர்த்தி வச்சிருக்கேன்ப்பா இல்லையா, அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம்.
நல்லபடியா தங்க வகை நான் கொடுத்த வரோம், புரிஞ்சுதா? அதெல்லாம் மருத்துவத்துல கொண்டு சேர்த்து நல்லபடியா வாரி சேர்த்து கையில் கொடுத்துருந்தாயா. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு கொடுத்த வரம் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி அங்கலாப்பட்டு நிக்கிறியா? கிணத்துல போட்ட கல்லு கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி கொடுத்துருந்தாயா. பயப்பட வேண்டாம், ஓ கூட வந்து நிற்க. வேற என்ன வேணும்? முயற்சி பண்ண சொல்லு, கொஞ்சம் பொறுமையா தான் முடிச்சு கொடுத்தா.